வருங்கால தமிழ்நாடு போக்குவரத்துறை ஊழியர்களை எனது யூடியூப் தளத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, TNSTCயில் கொடுத்துருக்க ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வெல்டர், அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக், டீசல் மெக்கானிக், ஷீட் மெட்டல், இதோட சிலபஸும் எப்படி படித்தா பாஸ் ஆகலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், அப்புறம் மெட்டீரியல்ஸும் என்னோடய ஹேண்ட் நோட்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து நீங்கள் SSLC பாஸ் ஆகிருக்கணும். ITI சர்டிஃபிகேட், ஐடியில் நீங்கள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரேடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் பல இதுவும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்து தான் நீங்கள் எலிஜிபிள். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் கன்ஃபார்ம் வேணுமா வேணாமான்னு வந்து எனக்கு தெரியல, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. வெல்டரும் அதே மாதிரி தான், வெல்டர் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபிட்டருக்கும் நீங்கள் அந்த ஃபிட்டர் ட்ரேடை நீங்கள் முடிச்சிருக்கணும். டீசல் மெக்கானிக் சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ITI படிச்சிருக்கணும். ஏசி மெக்கானிக்கு, ஷீட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்தந்த இதில் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் சப்ஜெக்ட் கோடு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு போஸ்ட் கோடு ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க. 3655 437. ITI உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுலேயும் எக்ஸாம் இருக்கும். ITI சிலபஸில் தான் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வெல்டர், ஃபிட்டர், டீசல் மெக்கானிக் 521, டீசல் மெக்கானிக் 521, ஏசி மெக்கானிக் 435. இப்போது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளோட சிலபஸ் இதுதான். உங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஃபஸ்ட் எய்டு, இதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கப்படும். என்ன சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து தான் அந்த கரெக்டாக அந்த கொஸ்டின்ஸை கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ் இது. அப்புறம் வந்து ஹேண்டு டூல்ஸ், ஃப்ரேம், பாடி, இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ். இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஃபியூல் சப்ளை, கூலிங் சிஸ்டம், லூப்ரிகேஷன், இது மொத்தம் வேண்டியது எல்லாமே நீங்கள் நல்லாவே படிக்க வேண்டி வரும். 80 கொஸ்டின்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள். இந்த 80 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாபிக் எல்லாமே கம்பஷன் என்ஜின், கிளச்சு, கீரு, உங்களுக்கு எல்லாமே என் நோட்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அடுத்து வந்து டீசல் டெக்னாலஜி, ஸோ இதை பற்றி படிக்கணும். கூலிங் சிஸ்டம்ஸு, அப்புறம் வீல் அண்ட் டயரு, சஸ்பென்ஷனு, பிரேக்கு, இது எல்லாமே இதில் வந்துடும். டோ இன், டோ அவுட்டு, ஸோ இதெல்லாம் என் நோட்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சஸ்பென்ஷன், அப்புறம் வந்து DTC, டயக்னோசிஸ் ட்ரபிள் கோட், ஸோ ட்ரபிள் கோடு, ஸோ இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சென்சார் டைப்ஸு, ஸோ எல்லாமே சென்சார் தான் இப்போது. ஸோ அது 10 கொஸ்டின். எமிஷன் கண்ட்ரோல், இதுலேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின். பேட்ரி 15 கொஸ்டின். அடுத்து HVAC, இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துலேருந்து ஒரு 10 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் காம்பனன்ட்ஸ், ஃபியூஸு, அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் 10 கொஸ்டின் தான், ஆனால் இது அதிக டாப்பிக்கு. EV இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து 10 கொஸ்டின் தான் இதுலேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்தோம்னா இதுக்கெல்லாம் தனியாகவே நம்ம புக்கு வரும், தனியாகவே நோட்ஸ் இருக்குது. இவ்வளோலாம் ஃபுல்லாக நம்ம படிக்கணும். இது வந்து மேலாப்பில் பார்க்கணும் 10 கொஸ்டின். ஆனால் இந்த 80 கொஸ்டின்ங்கிறது நல்லா நீங்கள் படிக்கணும். அப்புறம் 15 கொஸ்டின் இந்த பேட்ரி, இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 20 கொஸ்டின், இது பார்த்திங்களா, இதில் நீங்கள் நல்லா படிக்கணும் இந்த 20 கொஸ்டின்ஸ். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ஆஃபீஸர், இது வந்து பார்த்திங்கன்னா BE, டிப்ளமோ, ITI எல்லாமே எலிஜிபிள் ஆவாங்க. மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேர், இது வந்து ITI காலேஜில் ட்ரைனிங் ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இதுவும் நீங்கள் எழுதலாம், பட் இதில் காம்படிஷன் அதிகம். பட் TNSTCயில் வந்து ITI மட்டும் படிச்சிருக்கணும் கன்ஃபார்ம். ஸோ அதில் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு போஸ்ட்டு தான், ட்ரைனிங் ஆஃபீஸர் ITI காலேஜில். பட் வந்து இங்கே வந்து நமக்கு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் TNSTCயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 221 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸ் 29 இருக்கும். இங்கே வந்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் TNSTCயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ, 4, 5, 6, 7, 20 + 7 27 வரும். 27 போஸ்ட் உங்களுக்கு. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இதெல்லாம் நம்ம 40, 43 இதெல்லாம் ப்ளஸ் பண்ணோம்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இதுக்கு வந்து 221 வேகன்சி உங்களுக்கு வரும். இன்க்ரீஸ் ஆகும் வேகன்சி. நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் நடக்கிற முன்னாடி வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி மெக்கானிக் 3, டீசல் மெக்கானிக் 18. ஸோ இதுக்கெல்லாம் தான் இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் டீசல் மெக்கானிக் அதே தான் உங்களுக்கு ஒர்க் ஷாப், அந்த ஃபஸ்ட்டு டூல்ஸு அங்கேயே இன்க்ளூட் ஆயிரும். அப்புறம் ஃபிட்டிங், ஹைட்ராலிக்ஸ், நியூமேட்டிக்ஸ், இதுலேருந்து 15 கொஸ்டின். பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 15 கொஸ்டின். அப்புறம் சர்வீஸ் ஸ்டேஷன், வெஹிக்கிள் கேஜ், இதெல்லாம் வந்து 20 கொஸ்டின்ஸு. இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் 30 கொஸ்டின். இது அதுலேயும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும்.
டீசல் மெக்கானிக்லையும் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளையும். அடுத்து கூலிங் சிஸ்டம் இது அதுலேயும் வந்துடும். இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இது அதுலேயும் வந்துடும். டீசல் இன்ஜின் ஃபியூல் டெக்னாலஜி இது அதுலேயும் வந்துடும். சார்ஜிங் இதெல்லாம் அதுலேயும் வந்துடும். ட்ரபிள் ஷூட்டிங் இதில் அங்கேயும் ட்ரபிள் ஷூட்டிங் டயக்னோஸ் டூல் சொல்லியிருப்பாங்களா அதுதான். அடுத்து மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேர் இது வந்து டிஎன்எஸ்டிசி கிடையாது, ஜேடிஓ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் இந்த சிலபஸ். ஸோ இதில் வந்து வேக்கன்ட் கம்மி தான், ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இதோ மெக்கானிக் 2 and 3 வீலர் இதுவும் வந்து ட்ரேட் அவங்களுக்கு ஐடிஐ காலேஜ், டிஎன்எஸ்டிசி கிடையாது. ஸோ இந்த சிலபஸ். ஸோ இதுக்கோட நோட்ஸ் நம்ம ஹேண்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து வாங்கி படிச்சிங்கனாலே போதும். இந்த ட்ரேடில் இருக்கிறது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் டீசல் மெக்கானிக்கு இப்போதைக்கு ரெடி. ஸோ இது ஏசி மெக்கானிக், ஸோ அதுக்குமே. ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி படித்து க்ராக் பண்ண பாருங்கள். சாம்பிள் நோட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். கன்வென்ஷனல் இண்டிபெண்ட் ரெண்டு வரும் நமக்கு. கன்வென்ஷன்னா அதுக்கு இன்னொரு பேர் டிபெண்டன்ட் சிஸ்டம், இண்டிபெண்ட்டு நான் கன்வென்ஷனல் ரெண்டுமே. சரிங்களா? ஸோ இந்த சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஓல்டு வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் இப்போ வந்து நியூ மாடல். இதுலேருந்து 5 வகையாக பிரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டி வரும். இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை மட்டும் வாங்கி படிச்சிங்கன்னா போதும். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 221 வேகன்சி இருக்குது டிஎன்எஸ்டிசியில். நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் எல்லா வண்டியோட என்னென்ன இது அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருப்பேன். எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஃப்ரேமு, ஸோ வண்டியோட ஃப்ரேம் இருக்குல்ல உங்களுக்கு, ஸோ அதை பற்றி எல்லாமே இங்கிலீஷ் நோட்ஸ் தான். உங்களுக்கு தமிழில் கிடைக்குமா கஷ்டம். நீங்கள் என்கிட்ட என்கொயரி பண்ணுறது மூலிமா நான் தமிழில் ரெடி பண்ணோம்னா இதை தான் நான் தமிழில் மாற்றணும். ஸோ அது வந்து நீங்கள் கேட்குறத வச்சு தான் நெக்ஸ்ட்டு அதை நான் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், கிரிட்டிக்கல் வெல்டிங் ஆஃப் ஸ்பீடு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ ஐசி இன்ஜின் டைப்ஸ் இது அங்கே கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் 80 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் டிஃப்ரென்ஸு இது எல்லாமே இங்கே மேலாப்பில் நான் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்பைரல் வரும், 6 ஸ்பைரல் பக்கம் வரும். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ், பவர் 9 இண்டிகேட்டர் பவர், பிரேக் பவர், ஃப்ரிக்ஷன் பவர் இது எல்லாமே நான் அடுத்த பேஜில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இந்த எஃபிஷியன்சிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இன்ஜின் டிபெண்ட்ஸ் இதை பற்றி. இது கார்பரேட்டர், ஸோ கார்பரேட்டரோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஹேண்ட் நோட்ஸ் இதை நீங்கள் பார்த்தாலே போதும். நோட்ஸ் உங்களுக்கு பெருசாக புக்கு பார்க்கணும் அதெல்லாம் வந்து கஷ்டம். ஸோ இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ அடுத்து நமக்கு காமன் ரைல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். ஒரு வண்டி இன்ஜின் போட்டிருப்பேன், யூடி ட்ரக். அந்த இன்ஜின் போய் பாருங்கள் ஷார்ட்ஸில். இந்த காமன் ரயில் டைரக்ட் இக்னிஷன் சிஸ்டமாக அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லும்போதே சொல்லுவேன். ஃபியூல் லைன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரே டைமில் வந்து ஃபியூல் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து மோனோன்னு இருக்கும் டைப்பு. இன்ஜின் பிளாக் இருந்துச்சுன்னா ஒரு தனியாக வந்து இதாகும், அதாவது எஃபிஷியன்சி அதிகமாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்ஜெக்டர் எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி இன்ஜெக்டர் கொடுத்து பண்ணுவாங்க. இது மோனோங்கிறது எப்படின்னா சிங்கிள் இன்ஜின் இருக்கும் உங்களுக்கு, 4 சிங்கிள் இன்ஜின் தான், 4 பிஸ்டனில் ஒரே மோனோ பிளாக் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ளிட் ஆகும். அது எஃபிஷியன்சி கிடையாது. அதுக்கடுத்து வந்தது இதுதான் எஃபிஷியன்சி. அடுத்து கம்பைன்ட் ஆங்கிள், டோ இன் டோ அவுட் உங்களுக்கு சிலபஸில் சொல்லியிருந்தாலும் அந்த டாப்பிக்கு. கேம்பர் ஆங்கிள், ஸோ இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸ்கப் ரேடியஸ், ஸோ இதெல்லாம் எங்களை ஹேண்ட் நோட்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். அது பார்த்திங்கன்னா போதும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ கோர்ஸும் கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ என்கொயரி வருதோ அதை பொறுத்து நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வீடியோ மாற்றி கூட நான் கொடுத்துருவேன். 1 hour வீடியோஸு எல்லா டாப்பிக்கும். அப்படி பார்த்தாலே 10 வீடியோ வருது. என்கொயரி வரதை பொறுத்து. இப்போதைக்கு நோட்ஸ் உங்களுக்கு ரெடி. அடுத்து உங்களுக்கு ஃபார்முலா, பிரேக் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஃபார்முலா என்ன, 60,000 இன்ட்டு பிரேக் பவர் பை பிளாங்க். அதாவது பிளாங்க் இண்டிகேட்டட் பவர் தான் உங்களுக்கு அதுலேருந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதுலேருந்து பிரேக் பவர் கண்டுபிடிச்சி இப்படி சைடில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்ட்ரோக்னால் இதை என்னன்னா n/2, 2 ஸ்ட்ரோக்னால் n=n. இது எல்லா எக்ஸாம்பிளும் கேட்குற கொஸ்டின். அடுத்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் சேம்பர், இந்த டைப்ஸ் இது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் லைட்டாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா போதும். எம்சிக்யூஸும் உங்களுக்கு நான் அடுத்து நான் கொடுத்துருவேன். ஸோ இது என்ன பாருங்கள், ஸ்டீரிங் சிஸ்டம், இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ஸ்டீரிங். உங்களுக்கு ரேக் அண்ட் பினியன் சொல்கிறேன். ரேக் அண்ட் பினியன் பாருங்கள், ஸ்டீரிங் வீலு, அதுக்கப்புறம் ஸ்டீரிங் ஷாஃப்ட் வரும், அதுக்கப்புறம் ஸ்டீரிங் ஷாஃப்ட் ஜாயின், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, யூனிவர்சல் ஜாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டீரிங் பினியன், ரேக் அண்ட் பினியன். இந்த கீர் சிஸ்டம் வரும், இங்கே ரேக் இருக்கும், இதுலேருந்து கீர் வந்து இதில் அட்டாச் ஆகி அப்புறம் நமக்கு ஆப்ரேட் ஆகுது. வண்டி நம்ம திருப்பும் போது டைராய்டு மூலிமா வீல் ரெண்டும் நமக்கு திரும்பும், லெஃப்ட்டு ரைட்டு போகும்போது.
ஸோ இது பேசிக்கான இதுக்கப்புறம் நமக்கு நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் இருக்குது உங்கள் சிலபஸில். ஸோ இந்த மாதிரி இமேஜஸில் எல்லாமே கொடுத்துருவேன், வண்டியோட எவால்யூஷன்ஸ் எல்லாமே. இது நீங்கள் பிடிஎஃப் இது தனியாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பைரல் வேறு, இது பிரேக் சிஸ்டம் நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி வரும். எல்லாமே இருக்கும் இதில். அப்புறம் எலக்ட்ரானிக் சிம்பிள், உங்கள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரைவில் எலக்ட்ரானிக் டாபிக் இருக்குல்ல, அதோட இது எலக்ட்ரிக் ரெண்டுமே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் டாப்பிக்கு, எலக்ட்ரிக்கல் அடுத்த லாஸ்ட் பேஜில் இருக்கும். இது எமிஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் உங்களுக்கு எமிஷன் கண்ட்ரோல் டாப்பிக்கு. ப்ளோ பை கண்ட்ரோல்னு சொல்லி இந்த கான்செப்ட் எல்லா கொஸ்டின்லையும் கேட்பாங்க, எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குற கொஸ்டின். க்ளோஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஓப்பனாக இருந்தால் என்ன ஆகும் கேட்பாங்க. 2 பொசிஷன் பிசிவி, பாசிட்டிவ் கிராங்க்லீஸ் வெண்டிலேஷன் சொல்லுவோம். ஸோ இது எலக்ட்ரிக்கல் டாப்பிக்கு, உங்களுக்கு 15 மார்க் இன்க்ளூட் அது. ஸோ அந்த டாபிக் அடுத்து. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேட்ரி ஃபஸ்ட்டு பிக்கப் ஆகி, பேட்ரி நீங்கள் கீயை திருப்புவீங்க, பேட்ரி இதாகி நீங்கள் பவர் இக்னிஷன் சுவிட்சை நீங்கள் திருப்பும்போது பேட்ரி கரண்ட் ஃப்ளோ ஆகிரும். பேலஸ்ட் ரெசிஸ்டர், இதை இந்த இக்னிஷன் காயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேலஸ்ட் ரெசிஸ்டர் இருக்கும். அங்கேருந்து இக்னிஷன் காயிலில் பிக்கப் ஆகி கொலாப்ஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆகி செகண்டரி வைண்டிங்கில் கொலாப்ஸ் ஆகி, பிரைமரி வைண்டிங்கில் கொலாப்ஸ் ஆகி செகண்டரி வைண்டிங் மூலிமா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஒயர் மூலிமா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போய் அங்கேருந்து இன்ஜெக்டர் போய் கார்பரேட்டரில் போய் நமக்கு இன்ஜெக்ட் ஆகி ஸ்பார்க் போர்ட் மூலிமா நமக்கு ஃபயர் ஆகும். ஸோ இதான் உங்களுக்கு இந்த கண்டென்சர் எது கொடுத்துருப்பாங்கன்னா இந்த இக்னிஷன் காயிலை காப்பாற்றுருக்கு. எக்ஸ்ட்ரா அதிகமாக வோல்டேஜ் பாஸ் ஆகும், அந்த வோல்டேஜை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் சேஃப் கார்டு பண்ணிக்கும். ஸோ இந்த டெக்னிக் பேட்ரி இக்னிஷன் சிஸ்டம் இது இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பைரல் 6 ஸ்பைரல் மேலே வரும். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டீசல் மெக்கானிக், ஏசி மெக்கானிக் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அந்த 6 ஸ்பைரல் ப்ளஸ் இந்த பிடிஎஃப் நோட்ஸ் கொடுப்பேன், அது எல்லாமே டெஸ்ட் சீரிஸ். ஸோ இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் இல்லை உங்களுக்கு. செப்டம்பரில் உங்களுக்கு எக்ஸாம், செப்டம்பர் 7, 11, 15 இந்த மாதிரி டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும். ஜிஎஸ் அது ஜென்ரல் ஸ்டடீஸ், அது நீங்கள் தனியாக படிக்கணும். அது நம்ம இப்போ எதுவும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அது கேட்டிங்கன்னா அது நான் ஃப்ரீயாக உங்களுக்கு அனுப்புகிறேன் சில மெட்டீரியல்ஸ், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இது ப்ரைஸு, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதில் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன். இது படிச்சிங்கன்னா போதும். இங்கிலீஷில் தான் இருக்குது நம்மக்கிட்ட, இங்கிலீஷ் தான் நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிள், தமிழ் கிடையாது. தமிழ் ரெடி பண்ணலான்னா பண்ணலாம், அது நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை வச்சு பண்ணலாம். ஏன்னா இப்போ ரெடி பண்ணிட்டு 220 வேகன்சி மேலே இருக்குது, 221 இருக்குது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் மட்டும். ப்ளஸ் அந்த ஜேடிஓ ஐடிஐ வேகன்சி, அதில் ஒரு வேகன்சி இருக்குது, அது சேர்த்துனா 222 வரும். அதெல்லாம் ஏசி மெக்கானிக், டீசல் மெக்கானிக் எல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு 380 மேலே வருது வேகன்சிஸ். ஃபிட்டரு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் ரெண்டையுமே. ஸோ கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இதோட முடியுமான்னு கிடையாது, இதோட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.